ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? ஆமென். அந்த புதிய மாதத்தை காண செய்த கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறோம். அது மட்டும் இல்ல, நம்ம ரொம்ப சந்தோஷமா இருக்கோம். நம்ம மத்தியில யார் இருக்கிறா? சிஸ்டர் வந்துட்டாங்க இல்லையா? பாத்தீங்கன்னா எல்லாரும் பயப்பட அம்மா ரொம்ப நாள் கழிச்சு வீட்டுக்கு வந்தா எப்படி இருக்கும் அதான் சொல்லிட்டு இருந்தேன். பட் இருந்தாலும் சங்கீதக்காரன் எப்படி சொல்லுகிறார் இல்லையா? அநிலைனா இருந்தேன், முதிர் வயதுள்ளவனா ஆனால் நீதிமான் கைவிடப்பட்டதை நான் காணவே இல்லை. எத்தனை முறை விழுந்தாலும் அவன் மறுபடி வெள்ளத்தோடு தான் அவன் எழுதுவான். ரெட்டிப்பின் வெள்ளத்தை அதை தான் நாங்க இங்க சாட்சியா பாக்குறோம். ரொம்ப சந்தோஷம் சிஸ்டர் நம்ம மத்தியில இருக்கிறது. அதனால அவங்கள ஒரு சின்ன வெல்கம், திருப்பி அம்மா வந்தாங்கன்னா எழுதி வைக்கலாம் வெல்கம் அம்மா எல்லாம் எழுதுவோம்ல. நாங்க வந்து ஒரு சின்ன ஒரு ஃப்ளவர் பொக்கே அவங்க கொடுத்து நாங்க வெல்கம் பண்றோம். ஸோ எல்லாம் எழுந்து அவங்க கரங்களை தட்டி அவங்க இப்படி வரீங்க. தேங்க்யூ ஸோ மச். ஓ எல்லாம் அழகு, எல்லாம் அழகு அழகு அழகு. தேங்க்யூ. வாங்க ஒரு கிஸ் கொடுத்துட்றேன்ல. bless you. தேங்க்யூ. ஸோ தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப ரொம்ப அழகான பூ. தேங்க்யூ. எஸ், ப்ரைஸ் காட். இது நானே பக்கத்துலேயே வச்சுக்கிட்டா நல்லாயிருக்கும். ஓகே, இதில் வச்சுருக்கோம் அப்படின்னா இதில். எஸ், தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. ஓகே, அமர்ந்து கொள்வோம். யா, தேங்க்யூம்மா. Praise the Lord. Hallelujah. ஆமாம், கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவருடைய கிருபைக்காக நான் நன்றி சொல்கிறேன். சங்கீதக்காரர் சொல்கிறாரு, நான் சாகாமல் பிழைத்திருந்து கர்த்தருடைய மகிமையை அறிவிப்பேன். இல்லை யோசிச்சு பாருங்கள், அவர் எத்தனை தடவை செத்துருப்பாரா இருக்கும். அவர் சொல்கிறாரு, என் ஆத்துமா மண்ணோடு ஒட்டிக்கிட்டுங்கிறாரு. அப்போ குடலெல்லாம் கருகிட்டுங்கிறாரு. அப்படின்னா அவங்கெல்லாம் என்ன பாதையில் போயிருப்பாங்களே. இப்போ எத்தனை தடவை இறந்து சரீரத்தில் இருக்கலாம், மனசில் இருக்கலாம், அவங்களுக்கு போராட்டம் இருந்திருக்கும். ஆனாலும் அவங்க முடிக்கிற நேரம் என்ன சொல்கிறாங்க? அவருடைய கிருபை என்றும் உள்ளது. ஸோ கர்த்தருக்கு நான் நன்றி சொல்கிறதுக்கு தான் இன்றைக்கி வந்திருக்குது, வேறு ஒன்றுமே கிடையாது. அதனால் ஏனென்றால் அவர் செய்த நன்மை இல்லையா. சில நேரங்களில் ஏன் இது நடந்தது, எதுக்கு நடந்தது நோண்டி கேட்போல். இந்த பலாப்பழம் நோண்டுற மாதிரி, இது வரக்கானா ஊழானா அப்படின்ட்டு நோண்டுற மாதிரி என்னையும் நானும் என்னையும் நோண்டலை. நான் வந்து கூலாக இருந்துட்டு, பட் இதை மற்றவங்க நோண்டுனாங்க பாருங்கள், இது வரக்கானா ஊழானான்னு, அதில் தான் கொஞ்சம் காயப்பட்டேனே ஒழிய. ஸோ மற்றபடி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இது வந்து உண்மையிலே அற்புதம், அதிசயம் என்று தான் சொல்லணும். ஸோ இன்றைக்கி நான் வந்து உங்களை கூப்பிட்டது காரணம் என்ன, என்னோடு சேர்ந்து மகிழும்படியாக. ஏனென்றால் எனக்கு வந்து நான் கடைசியாக வந்து எங்கே நாங்கள் பிரசங்கம்னு அம்பலாங் தோட்டையா, அம்பலா கூட இன்னொரு இடத்துல அதுதான் அன்றைக்கி தான் அங்கே பண்ணிட்டு வரப்போது. அன்னைய பிரசங்கமே வந்து வாயை பற்றி தான். ஏன்னா எனக்கு வேறு ஒன்றுமே இல்லையே. என்னங்க ஒரு மாதிரி பார்க்குறீங்க, உங்கள் வாய் இருக்கிறனால தானே நீ எங்களை பேசுகிற. ஸோ அது ஒன்று தான் இருந்துச்சு. வேறு பெரிய பட்டம் படிப்பு, நான் பைபிள் காலேஜ் போனதோ அல்லது அப்படி எதுவுமே கிடையாது. இந்த ஒரு வாய் தான். இந்த வாயை வச்சு 42 வருஷம் ஓட்டியாச்சு. ஆனால் அந்த வாயில் வந்து 42 வருஷத்தில் பெருசாக இதை வந்து அதாவது 2 காரியத்துக்கு தான் வாயை யூஸ் பண்ணலாம் இல்லையா. ஒன்று வந்து ஆசீர்வதிக்கிறதுக்கு, இல்லாட்டி சபிக்கிறதுக்கு. ஸோ நான் இங்கே ஒவ்வொரு நாள் வந்து கையை 2 தூக்கி சபிச்சுக்கிட்டா இருந்தேன் இல்லை, ஆசீர்வதிச்சுக்கிட்டு. அதாவது என்னை ஆசீர்வதிச்சு, என் குடும்பத்தை ஆசீர்வதிச்சு, என் பிள்ளைகளை ஆசீர்வதிச்சு, அப்படி ஆசீர்வதிக்கிறதுக்கு இந்த வாய் எனக்கு கர்த்தர் கொடுத்தாரு. ஸோ அன்றைக்கி வந்து கொஞ்சம் ஓவராக தான் வாய் எனக்கு இருந்துச்சு. ஏன்னா சிங்களத்தில் வேறு பேசுனேன்னா, அப்போ சிங்களத்தில் பேசுனா எனக்கு வந்து நிறைய வார்த்தை வரும். எனக்கு தெரியாது தானே ஒழுங்காக சிங்களம். அதனால் அவங்களும் சிரித்து பெரிய வாய் ஒன்று இருக்குது. அதுவும் எவ்வளோ பெரிய வாயின்னு சொன்னேன்னா அது போக்குன்னு சொல்லுவோம். தமிழில் என்னது அதுக்கு பெரிய அந்த வங்காள விரிகுடாவா நல்லா இருக்கு போங்க. நான் சின்னதாக சொன்னால் இவங்க ஓவராக சொல்லிடுவாங்க போல இருக்குது. இப்போ இந்த கப்பல் போக முடியாமல் கூட இருக்குது. ஸோ ஏன்னா அவ்வளோ பெரிய வாயை ஆண்டவர் வந்து எதுக்கு யூஸ் பண்ணினார்? ஏன் இந்த வாயை மட்டும் என்கிட்ட உங்கள் எல்லாருக்கும் ஏதாவது ஒன்று இருக்கும், நீங்கள் தேடி பாருங்கள் என்ன இருக்குதுன்ட்டு. இப்போ இவளுக்கு வந்து கேக் செய்ய முடியும், அப்போ கை தான். அவளுக்கு வந்து பட்டிக் செய்ய முடியும், கை தான். எல்லாருக்கும் ஏதோ ஒன்று இருக்குது.
சிலருக்கு வாய் தான் இருக்குமா இருக்கும், வாய் உள்ளவங்கலாம் சேர்ந்து விடுவாங்க. ஆனால் காசிப்புக்காக கிடையாது. நோ வே. ஊர் கதை பேசுகிறதுக்கு சிங்களத்தில் சொல்லுவாங்க, என்ன என்னது ஓப்பதூப்ப, அதெல்லாம் கிடையாது. அது வேண்டவே வேண்டாம். அது அப்படிப்பட்டவங்களே சேர்த்துக்கிடவே வேண்டாம். ஏன்னா அது நமக்கு தேவையே கிடையாது. ஆனால் நன்மையை எதை பேசுவது என்றால் பேசுவதற்கென்றே ஒன்று இருக்கிறது அல்லவா, அதை பேசுவதற்காக. ஸோ நான் வாய் இது உடனே பேச முடியாது கொஞ்ச நாளைக்கு. அப்போ உடனே நம்மளுக்குள்ள குற்ற மனசாட்சி தான் வரும். பேயும் நல்லா இந்த காதில் குடையுமா, ஆமாம் நீ ரொம்ப பேசுன, அதான் உனக்கு இப்படி ஏதோ நல்லது வராது, நல்லது காதுக்குள்ளே வராது. எப்பயுமே ஏதாவது ஒன்று ஆயிடுச்சுன்னா நெகட்டிவ் தான் உள்ளுக்குள்ளே வரும். இல்லை ஒரு கப்பு உடஞ்சிருச்சுன்னா என்ன வரும், அப்பா நல்ல வேலை அந்த கப்பு உடஞ்சிது அப்படியே வரும். ஐயோ உடச்சிட்டாங்க எல்லாம் அதுதான். ஸோ அந்த மாதிரி எனக்கும் வர மாதிரி இருந்துச்சு. பட் ஆனால் அதை அனுமதிக்காதபடிக்கு ஏற்கனவே வார்த்தை இருந்ததுனால, ஏற்கனவே வார்த்தையை நம்ம பேசி இருந்ததுனால, உள்ளுக்குள்ளே இருதயத்தில் வார்த்தை நிறைய இருந்ததுனால இது என்ன பண்ணிடுச்சுது, இங்கே சொல்லும் தானே, இதனாலே இருக்கும் அதனால் புஷ் பண்ணி அது வெளியில் தள்ளுற ஒன்றை நான் பார்த்தேன். அப்போது எனக்கு இந்த நாட்களில் இது சாட்சியை சொல்லிவிட்டு அப்புறம் ஒரு சின்ன ஒரு தாட், ரொம்ப நேரம் கிடையாது, அப்படி தான் சொல்லுவேன்னா, ஆனால் நீட்டமாக பேசிட்டு போயிடுவேன். இல்லை இன்றைக்கி நான் சீக்கிரமாக முடிச்சிடுவேன். ஸோ என்னென்னா எனக்கு சாட்சி சொல்லணும், அதே நேரத்தில் ஒரு சின்ன ஒரு வார்த்தையும் ஆர்டர் கொடுத்த சாட்சியோட. ஸோ பார்த்திங்கன்னா எங்கேயும் மிஸ் பண்ணிட்டேன். ஸோ இந்த நன்மைக்கு சொல்கிறதுக்கு முன்னே நிறைய இந்த நெகட்டிவ்ஸ் வரும்ல. அப்போது எனக்கு சொன்ன என்னோட பேசினாங்க சிலர், அல்லது மெசேஜ் அனுப்பினாங்க, அல்லது விசாரித்தாங்க. எல்லார்கிட்ட இருந்து 99% வந்தது ரெஸ்ட் எடுங்க. நீங்களும் சொன்னீங்க தானே, எல்லோரும் என்ன சொன்னீங்க, உங்களையெல்லாம் அடின்னு அடிக்கணும். ஏன்னா நான் நல்ல ரெஸ்ட் எடுக்கிறேன் கடவுளோட கிருபையில். ட்ராவலிங் மட்டும்தான், சிலர் அதை ட்ராவல் பண்ணுறேன். ட்ராவலிங் கூட எனக்கு ரொம்ப ஆசை ட்ராவலிங். நான் அப்படியே நல்லா பார்த்துக்கிட்டு போவேன். ட்ராவலிங் ஒரு நாள் நான் ஐயோ இது என்ன இங்கே காடாக இருக்குது, ஐயோ இது என்ன இங்கே மலையாக இருக்குது, ஐயோ இது என்ன இது வனாந்தரமாக இருக்குது. நான் ஒரு நாள் நான் திருநெல்வேலியிலேருந்து சென்னைக்கு வரணும், நடுஜாமம். அப்போ நான் அதை கேர்ட்டில் இப்படி தூக்கி பார்த்துட்டா வெட்ட வெளி வனாந்தரம் தான். ஆனால் அதில் நிலா இருந்துச்சு பாருங்களேன், ஆஹா. உடனே வெட்ட வெளியில் அப்படியே சொல்லுவோம், ரசித்து சென்னை சேர்ந்துட்டேன். புரியுதா? ஸோ எனக்கு ட்ராவலிங் ரசிக்கிறது தான். அது ஒரு சின்ன பூச்சி ஒன்று போனாக்கோ அதை ரசிச்சுட்டே கிடப்பேன். அது என்ன பூச்சி, அது எப்படி எறும்பு போனால் கூட அது எறும்பு எங்கே போகுது அப்புறம் கொன்னுருவேன். ஆனால் அது போகிற பாதையெல்லாம் பார்த்து அது இங்கே சுற்றுது எப்படி போகுது, ரெண்டு பேர் மோதிக்கிறதெல்லாம் அப்புறம் நடுத்து அது கொஞ்ச நேரம் இப்படி கையில் இப்படி நிப்பாட்டி வைப்பேன். அப்புறம் அது ஓடி போய் மற்றவங்களுக்கு சொல்லும், ஏதோ ஒரு பெரிய தாளம் ஒன்று இருக்குது அப்படின்னு எல்லோரும் ஓடுவாங்க, பார்த்துருக்கீங்களா? ஸோ எறும்போடையும் விளையாண்டு, ஸோ அதனால் எனக்கு அது எல்லாத்தையுமே நான் என்ன சொல்லுவோம், என்ஜாய்மெண்ட்டாக தான் எடுத்துருக்கிறேன். மூட்டையை தூக்கிட்டு அப்படி மாறோன்ட்டு இல்லை. அப்போ என்ன தான் உனக்கு ரெஸ்ட் வேணும், வீட்லேயும் ரெஸ்ட்டு தான். ஏன்னா எல்லோரும் இங்கேயும் ரெஸ்ட்டு தான். என்றைக்காவது ஒருக்கா தான் நான் கிச்சன் பக்கம் போனால் கொஞ்சம் வேலை இருக்கும், அது வருஷத்துக்கு ஒருக்கா தான். ஸோ அப்போ யோசிச்சு பார்க்கும்போது ஒரு காரியத்தை ஆண்டவர் சொன்னார், என்னென்னா நீ ரெஸ்ட் இருந்தால் கூட ஒன்று ரெஸ்ட்டே இல்லை உனக்கு, அது 24 hours சுற்றிக்கிட்டே இருக்குது அப்படின்னாரு. எதுவும் இருக்கும்னு நினைக்கிறீங்க? எல்லாம் இப்படின்னு அடிச்சுக்கிறீங்க. ஆமாம், மனம். அப்போ தான் சொன்னார், நீ என்ன பண்ணுறன்னா, நீ எப்படி ரெஸ்ட் எப்படி எடுக்கிறன்னா, கொஞ்சம் இதை போட்டாங்க அந்த டேபிளை, உன்னுடைய ரெஸ்ட் எப்படி இருக்குங்கிறதுக்கு ஆண்டவர் ஒரு சின்ன ஒரு காரியத்தை ஒருத்தர் மூலமாக பேசிட்டு இருக்கும்போது அந்த தாட் வந்துச்சு. என்னென்னா, ஒரு வசனம் இருக்குது, கர்த்தர் மேல், சத்தமாக சொல்லுங்களேன், அப்புறம் கலங்கி, அப்போ பாரத்தை எங்கே வைக்க சொல்கிறாரு? ஸோ இதுதான் கர்த்தர் நினச்சிக்கிடுவோம், இதுதான் கர்த்தர், ரைட்? இதுதான் என் பாரம், இதுதான் என்னுடைய பாரம். இன்னொன்று இருக்குள்ள, மற்றதுங்க ஃபில் பண்ணது, இன்னொன்று இது மாதிரி ஃபில் பண்ணிட்டாங்க. இன்னொன்று ரைஸ் காட், சீக்கிரம் ஃபில் பண்ணிட்டு வாங்க. ஒரு பெல்மா ஒன்று. ஸோ இது பாரம், சரியா? இது என்னுடைய பாரம். இதை வச்சுக்கொள்ளுமே, என்னுடைய கடல் பாரம், இது என்னுடைய சொல்லுங்களேன் என்ன பாரம், பிள்ளைகளை குறித்த பாரம்,
புருஷனை குறித்த பாரம், பலவீனம், வயிற்று வலிக்குது, கை வலிக்குது, தலை வலிக்குது, பணம் இல்லைங்கிற பாரம். சொல்லுங்களேன், பாரமாக இல்லாமல் என்னமோ பாரமே இல்லாத மாதிரி இருக்கிறீங்க. இது நேரம் ஆக ஆக தொங்கு பார்த்துருக்கீங்களா? பாரம், பெரிய பாரம். அப்போது என்ன ஆயிடுச்சுன்னா, கர்த்தர் மேல் பாரத்தை வச்சுட்டேன். அப்பாடா வச்சுட்டேன், கர்த்தர் மேல் பாரத்தை வச்சுட்டேன். உருண்டுட்டு பாருங்க கர்த்தர் மேல் பாரத்தை. ஆனால் எப்படி வச்சிருக்கிறேங்கிற 2 வித்தியாசத்தை நான் காட்டுறேன். இதுவும் பாரம் தான், சரியா? ஓகே, இது பாரம் தான். பட் இதில் என்னன்னா இதில் நாட் போட்டு வச்சுருக்கேன், பார்த்தீங்களா? இதில் நாட் போட்டு வச்சுருக்கிறேன். ஸோ நிறைய நேரம் என்ன செய்யணும்னா, மனசில் ஒரு கட்டு போட்டு கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே. எத்தனை பேர் இந்த பாட்டை பாடிட்டு வீட்டில் கலங்கி தவிச்சு சொல்லுங்க பார்க்கலாம். இல்லை, சிலரில் கையை கலங்குறது இல்லை. நான் கலங்குறது இல்லை சிஸ்டர், கலக்கணும் எனக்கு என்னன்னே தெரியவே தெரியாது. சொல்லுங்க பார்க்கலாம் ஒரு ஆள். ஆமாம், காரணம் என்னென்னா முடிச்சு. என்னது இது? 3 முடிச்சு கிடையாது, இது ஒரு முடிச்சு. ஒரு முடிச்சியை போட்டு என்ன செஞ்சுறது? பாட்டு மட்டும் பாடுறது. என்ன பாட்டு? கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி. அப்புறம் அது சுற்றிட்டே கிடக்கும் மைண்டுக்குள்ளே. அப்போ ஆட சொன்னார், உன் மைண்ட் எப்படி இருக்குன்னா, இந்த கட்டி உள்ளே போட்ட பாரம். அப்போது என்ன செய்யணுமா, முழு மனதோடு என்ன செஞ்சிருமா, கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு. டோன்ட் வரி, இப்படி தான், கலங்கி தவிக்காதே. சரியா? இப்போ இது எப்படி இருக்குது? இது எப்படி இருக்குது? இதை நான் ரொம்ப இழுத்தன தொங்கி கிழிஞ்சிரும். இது நாங்கள் ஊழியக்காரங்க செய்கிற வேலை. இழுத்து வரத்தை வையின்னு இழுக்கிற இது கிழிஞ்சி என்ன செய்யும்? அப்படி ஒரு சிலர் இருக்கிறாங்க, வச்சிருங்க சிஸ்டர் பாரத்தை, வச்சிருங்க சிஸ்டர்னு. ஸோ நாங்கள் பாரம் இல்லாமல் எங்கள் மனம் இப்படி இருக்க வேண்டும் என்றால் என்ன செய்யணும்? இதை திறந்துடணும். இதை என்ன செஞ்சிடணும்? இது திறந்துருக்கணும். இது திறந்தா தான், ஓ மை குட்னஸ், கிழிச்சு சரி திறந்து ஒரு பின்னோட் போட்டு திறந்து காட்டுங்க. சரி, அதை தாங்க, வெரி குட். இது திறந்துருக்கணும். முழு இருதயத்தை என்ன செய்யணும்? ஆண்டவர் பாதத்தில் நம்பி அவர் பார்த்து கொள்ளுவார், அவரை விடுவிப்பார், அவர் தப்புவிப்பார், என்ன பார்த்துக்கிடுவார். சில அம்மா இருக்கிறாங்க, பிள்ளைகள் எல்லாம் கொடுத்துருவாங்க, பிள்ளைகள் கத்தரால் போதிக்கப்படுவார்கள், பிள்ளைகளின் சமாதானம் பெரிதாக இருக்கும்னு சொல்லிட்டு கட்டி பிள்ளைய என்ன செய்யறது? கட்டுன்னு பிள்ளையை கட்டி, புருஷனை கட்டி, மனைவியை கட்டி, பிள்ளைகளை கட்டி, கடனை கட்டி போடுறது. அது அங்கேயே சுற்றிட்டு இருக்கும். ஆனால் எப்பொழுது முழு உள்ளத்தோடு நம்பி நாங்கள் அவர் பாதத்தில் வைத்து விட்டால், வைத்த உடனே பாருங்களேன், வைச்ச உடனே அது என்ன செய்யுது? அது என்ன பண்ணுது? எல்லாம் போயிடுது. கர்த்தர் மேல் பாரத். நானும் நினைக்கிறேன், அதுவும் நினைக்கிறேன். யாராவது அதை கொஞ்சம் தொடச்சிடுங்க. இப்படி தான் நாங்கள் இருக்கணும், இப்படி தான் இருக்கணும். இதை எடுத்துருங்கம்மா, நாங்கள் இப்படி தான் இருக்கணும். ஓகே, இன்றைக்கி ஒரு நாளைக்கு நினைச்சா பரவாயில்ல. ஸோ இதுதான் பாரம் இல்லாத ஒரு மனிதன், பாரம் இல்லாத ஒரு மனிதன், ஒரு மனுஷி. ஸோ ஆண்டவர் என்று சொன்னார், நீ அந்த பெலூன் மாதிரி தான் இருக்கிற. நீ நல்லா திருப்பி இருக்க தாங்காமல் அந்த பெலூனை நல்லா இருக்குது, இன்ட்ரெஸ்டாக இருக்குது. இதை பிறகு நீங்கள் தொடச்சிக்கிடுங்க. சாரி பாருங்கள், இதை சுமந்துக்கிட்டே நான் மைண்டுக்குள்ளே இது இருந்திருக்கு. இது யாருக்கும் தெரியுமா என் மைண்டில் இருக்குதுன்னு? ஆமாம், இது பாரம். என்ன பாரம்? எனக்கு அதிகமான பாரம் விசுவாசிகளை குறித்து, இல்லாட்டி பிள்ளைகளை குறித்து, மருமக்களை குறித்து கூட பெரிய பாரம் இருக்காது, கொஞ்சம் இருக்கும். ஆனால் இந்த மகைமாரை குறித்த பாரம், அப்புறம் பேரனங்களை குறித்து, அல்லது சபை இருக்குது பாருங்க. ஐயோ, இந்த சபையை குறித்தது, இந்த சுகமில்லாமல் போன பிறகு நான் ரெஸ்ட்டாக தூங்குவேன். ஆனால் சாமு எப்படி இருக்கிறான், சுரேஷ் எப்படி இருக்கிறார், அவங்க எப்படி இருக்கிறாங்க, மண்டபி ஒட்டிகிட்டு இருக்கும், போகாது. ஆனால் சிலரை நினைக்கவே மாட்டேன், சிலர் இது ஒட்டிக்கிட்டே இருக்கும். அப்போ நான் சொன்ன, ஆண்டவரே இது எடுத்துங்க, நான் ஆண்டவர் சொன்னார், நான் எடுக்க மாட்டேன், நீ ஊற்றிடு. நாங்கள் என்ன நினைக்கிறோன்னா, இந்த பாரத் ஆண்டவரே இந்த மைண்டுக்குள்ளே இருந்து எடுங்கன்னா, அது இந்த மைண்டில் சொல்லுவாங்க டியூமர் வந்திருக்கு, கட்டி சொல்லுவாங்கள்ல, பிரெயினில் கட்டி, மைண்டில் கட்டி எல்லாம். எனக்கு இருந்தது இந்த பார கட்டி. என்ன கட்டி? கொஞ்சம் சத்தமாக சொல்லுங்கண்ணே. என்னத்த பாரம்? நல்லா இருந்தாலும் பாரம், கெட்டு போனாலும் பாரம். அந்த மாதிரி ஒரு பாரம். ஆண்டு சொன்னார், இந்த பாரத்தை நீ என் மேலே வச்சு, அவ்வளோதான்.
ஸோ அதனால் நான் அதை வச்சுட்டு இந்த பாரத்தை வச்ச உடனே இப்படி தான் இருக்கும். இப்போ மைண்ட் எப்படி இருக்குது? இது வந்து காற்று மாதிரி இருக்குல்ல. அப்போ ஆண்டவர் சொன்னார், உனக்கு பிரச்சனை வந்து இப்போ சரீரத்தில் கிடையாது, நீ ரெஸ்ட்டு தான் எடுத்துகிட்டு இருக்க. ஆனால் இங்கே ரெஸ்ட் இல்லை. ஏன்? இந்த பாரம். அதனால தான் ஆண்டவர் சொல்கிறாரு, பாரத்தை மனசை வச்சுது. ஸோ இந்த இந்த சில நேரம் ஒரு காரியம் நடக்கும்போது பாடம் கற்றுக்கிடுவோம்ல, அதில் வந்து நான் கற்றுக்கிட்ட பாரம் ரொம்ப இப்போ கிட்டத்தில் தான் கற்றுக்கிட்டேன். நீங்கள் நினைக்கிறீங்களா 1 மாதத்துக்கு முன்னே கற்றுக்கிட்டேன்? இல்லை, நேற்று முந்தின நாள் தான் கற்றுக்கிட்டேன். அப்படின்னா என்ன, இன்னும் டைம் இருக்குது. திருப்பி இந்த மாதிரி பெலூனை தூக்கி உள்ளே வச்சிடக்கூடாது. பாரத்தை ஊற்றி விடுங்கிறாரு. தண்ணீரை போல உன் கவலைகளை ஊற்றி விடு. அப்போது நானும் நீங்களும் என்ன செய்யணும்னா, பாரத்தை அவர் மேலே வச்சுட்டு பறக்கிற மாதிரி இந்த மாதிரி என்ன செய்யணும் இருக்கும் பொழுது அவர் அவருடைய கிருபையினால் நம்மை நிரப்புவார். ஓகே, டெஸ்ட்டுக்கு வருவோமா? பட்டுன்னு பேரை நீங்கள் உங்கள் பேரோ அல்லது பைபிளில் ஒரு பேரை சொல்லி அந்த அர்த்தத்தை சொல்லுங்க பார்க்கலாம். பட்டுன்னு சொல்லுங்கள். யார்? என்னம்மா? சந்திரிகா, வெளிச்சம். ஓகே, எஸ்தர்னு ஜெபமா? எஸ்தருங்கிற அந்த அர்த்தம், அந்த எஸ்தருடைய ஒரிஜினல் அர்த்தம் ஜெபிக்கிற. ஓகே சரி அம்மா. வேற? டக் இன்னும் 2-3 பேர் தான். விஜயான வெற்றி, விஜய், ஜெயவேவா. இருங்க, சரோஜா. என்னது? குளத்தில் பிறந்தவளா? ஓகே. மேர்சி கருணை, ஜெயராணி, ஜெயவேவா. வேற? சௌந்தர்யா, அழகு. வேற? பரிசுத்தம் அண்ட் ஆல்சோ கிரேஸ். இல்லை, கிருபையும் வரும்ல மரியாளுக்கு. வேற? தம்பிமார், ராய்ஸ், குட் நியூஸ், இவாஞ்சலின், குட் நியூஸ், தேவனை பின்பற்று. நேம் டிவைன். சுரேஷ். இங்க பாய்ஸ், சார்ல்ஸ். உங்கள் பேர்? பான். சூரியன் தலைவி. அவள் தலைவி தான். ஸோ இந்த பேரில் இன்றைக்கி என்னென்னா, இன்றைக்கி வசனம் என்னென்னா, ஏசாயா 45ஆம் அதிகாரம் 1-5 வரையும் அதில் என்ன சொல்கிறாருன்னா, அதில் ஒன்று, நான் உன்னை பேர் சொல்லி அழைத்தேன். என்ன சொல்லி அழைத்தாரா? அப்போது பேர் சொல்லி அழைத்த தேவன் நம்முடைய தேவன். அதில் வந்து அந்த பேர் சொல்லி அழைத்தேன் என்று சொல்லுகிற நபருடைய பேர் என்னது? கோரேஸ். அந்த ஏசாயாவில் இருக்கிற அந்த பேர் சொல்லி அழைத்தேங்கிற நபருடைய பேர் வந்து கோரேஸ். அப்போ இந்த கோரேஸுங்கிற பேரை ஏசாயா தீர்க்க தரிசனம் உரைக்கிறார். சரியா? ஏசாயா எத்தனை வருஷத்துக்கு முன்னே தீர்க்க தரிசனம் உரைக்கிறார்? யாராவது சொல்லுங்க பார்க்கலாம். கோரேஸ் நேமை உனக்கு நாமம் தரித்தேன். எத்தனை இயர்ஸ்க்கு முன்னே? பைபிள் காலேஜ் 150 ஆண்டுகளுக்கு முன்பதாக ஏசாயா ஒரு தீர்க்க தரிசனம் சொல்லுகிறார். கோரேஸ் என்கிறவன் எழும்பி 70 வருஷம் சிறையில் இருந்த இஸ்ரவேல் ஜனங்களை விடுவித்து அந்த எருசலேமின் ஆலயத்தை திரும்பி கட்டுவான். ரைட்? அதுதான் அந்த கோரேஸ். அது ரொம்ப அருமையாக இருக்கும் அந்த கோரேஸுடைய பெயர். அதாவது உன்னை நான் பேர் சொல்லி அழைத்தேன். சரியா? அப்போ நான் வந்து அந்த பேர் சொல்லி அழைத்தேன் அப்படிங்கிற நேரம் என்னுடைய நான் இன்றைக்கி சாட்சி சொல்கிறதுக்காக ஒரு வசனம் ஒன்று நான் வந்து இது பண்ணி வச்சுருந்தேன். 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். சரியா? 2 தீமோத்தேயு சாப்டர் 4 verse 7. நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். ஸோ இந்த வசனம் என்ன? நல்ல போராட்டம் போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். அப்போ இதில் வந்து அந்த போராட்டம்னு ஒன்று இருக்குல்ல, இங்கிலீஷில் அது எப்படி இருக்குது? நல்ல போராட்டம், குட் ஃபைட். சரியா? அப்போ இந்த குட் ஃபைட், அதாவது அந்த ஃபைட்டில் இருக்குல்ல போராட்டம், அதனுடைய அர்த்தம் என்னென்னா எமிலி. என்னது? எமிலி. நீங்கள் வந்து வீட்டில் போய் இப்போ இருக்குதானே என்ன NOGB சட்டை, அந்த சட்டை, இந்த சட்டில் நீங்கள் வேணால் போட்டு பாருங்கள். அப்போ நான் அதில் வந்து போட்டு வச்சுருக்கிறேன் போராட்டம், மீனிங் எமிலின்னு போட்டு வச்சுருக்கிறேன்.
ஸோ நேற்று திடீர்னு அதை பார்த்துட்டு ஓ மை குட்னஸ் இது என்ன என் பேர், ஆனால் என் பேருக்கு வந்து வேறு இந்த வேர்ல்டுலி பார்த்தீங்கன்னா சும்மா இந்த என்ன சொல்கிறோம் சும்மா ஜாலியாக சுற்றுறது ஹாயாக இருக்கிறது அப்படிலாம் இருக்குது, அப்படி நேம்ஸ் எல்லாம் இருக்குது. அப்போது நான் என்ன செஞ்சேன், நைட்டில் ரைட் பேர் அவருடைய அதான் சொன்னேன், உங்களோட பேரோட ஒவ்வொரு பேருக்கும் பின்னாடி அர்த்தம் இருக்கிறது. பேருக்கும் உங்களுடைய லைஃபுக்கும் ஒரு அர்த்தம் இருக்கும். இப்போ இவங்க வந்து பாபா யார் ஆமாம், நீங்கள் உங்கள் பேர் சொன்னீங்கன்னா நீங்கள் சொன்னீங்க தலைவி, ஆனால் நீங்கள் தலைவியாக தான் இருக்கீங்க. ஏன்னா உங்கள் அக்காவுக்கும் நீங்கள் தான் தலைவி, அம்மாவுக்கும் நீங்கள் தான் தலைவி. உங்களுக்கு கேரக்டர் அது இல்லையா, நான் பார்த்துருக்கேன் ரொம்ப வருஷமாகவே. ஸோ அவர்களுடைய பேருக்கும் கேரக்டருக்கும் சம்மந்தம் இருக்கும், அந்த கேரக்டர் இருக்கும் அதில். ஸோ அப்போது நான் வந்து இந்த நேம் ஓகே, அப்போ என்னுடைய பேர் போராட்டமா அப்படின்னு சொல்லிட்டு நானும் என்னுடைய பேரை தேட ஆரம்பித்தேன். இப்போ இதில் வந்து போரைஸை பற்றி சொல்லும் பொழுது அவன் வந்து திருப்பி கட்டுகிறவன், ரூயின் சிட்டிஸ் இடிந்து போனவைகளை திருப்பி கட்டுகிறவன். அது தனி சப்ஜெக்ட் வந்து நான் அது உங்களுக்கு பிறகு சொல்கிறேன். அப்போ நான் என்னுடைய பேரை குறித்து இந்த இந்த தீமோத்தேயுவில் வாசிக்கும் பொழுது போராட்டம், இந்த இதில் வந்து நீங்கள் ஃபுல்லாக நீங்கள் வாசிச்சிங்கன்னா தெரியும். அவனை குறித்து சொல்லும் பொழுது அது ஒரு வசனம் இருக்குது, நான் நினைக்கிறேன் 1:5 நினைக்கிறேன். அவனை வந்து பவுல் சாட்சி சொல்கிறாரு. உங்கள் பாட்டியாகிய யார் யோபிசாலுடைய அப்புறம் அம்மா நீ இந்த நல் மனசாட்சியையும் இந்த விசுவாசத்தையும் பாட்டி வந்து எப்படி கற்றுருக்காங்கன்னா அந்த நல் மனசாட்சியோடு வாழ்ந்தாங்களே அவங்கக்கிட்டேருந்து எடுத்து பாட்டி வச்சு பாட்டி என்ன செஞ்சுருக்காங்க, மகனுக்கு கொடுத்து மகனுக்கு பேரனுக்கு கொடுத்து பேரனை குறித்து சொல்லும் பொழுது நீ நல் மனசாட்சியோடும் விசுவாசத்தோடும், அதனால தான் அவர் சொல்கிறார் கடைசியாக நான் விசுவாசத்தை காத்துக்கொண்டேன் இல்லையா. யார்கிட்ட படிச்சிருக்காரு, பாட்டிக்கிட்டையும் அம்மா கிட்ட இருந்து பார்த்து படித்து இவர் எப்படி இந்த விசுவாசத்தை பற்றி சொல்கிறார், போராடி என்னதான் சும்மா ஒன்றும் விசுவாசம் அப்படியே சும்மா நான் விசுவாசிக்கிறேன் இந்த பறக்கிற இந்த பட்டர்ஃப்ளை மாதிரி இருக்கலை, அது ஒரு போராட்டமாக இருந்தது. அப்போ பவுல் சாட்சி சொல்கிறாரு 1ஆம் அதிகாரத்தில். 4ஆம் அதிகாரத்தில் அவரே சாட்சி சொல்கிறாரு, ஆமாம் நான் வந்து நல்ல போராட்டம் போராடி ஜெயிச்சேன். அப்போது நான் உடனே என்னுடைய பேரை வந்து இப்போ நீங்கள் எல்லோரும் சொன்னீங்களே இன்றைக்கி வீட்டில் போய் உங்கள் பேருடைய லைஃப் படி இருக்கா, இப்போ இவ்வளவு இருந்துச்சு. இது வேறு யாரோட பேர்களை சொன்னீங்க, அது பேர் படி தான் இருக்கிறீங்களா? ஆமாம், எஸ்தர் அம்மா உங்கள் பேர் எஸ்தர், அவங்க ஜெபிக்கிறவங்க தான். வேறு யார் அந்த மாதிரி என் பேருக்கு ஏற்ற மாதிரி தான் நான் இருக்கிறேன். சரி, இன்றைக்கி நீங்கள் போய் பாருங்கள், ரைட், இட்ஸ் அ டெஸ்ட். உங்களுக்கு நீங்கள் பார்த்து நீங்களே ஒரு புக்கில் எழுதுங்க. இப்போ நான் என்னுடைய பேரில் இருக்கிறத நான் சொல்கிறேன். இப்போ நீங்கள் வந்து ஆமாம் இல்லை அப்படின்னு சொல்லணும், அவ்வளோதான் இன்றைக்கி பிரசங்கம். சரியா? ஓகே. எமிலி அப்படின்னா ரைவல், அப்படின்னா போட்டியிடுகிறவள். போயிட்டு இந்த இதில் கிரவுண்டில் போட்டியிடுறவங்க எத்தனை பேர் ஆமாம் இல்லை அப்படிங்கிறீங்க? ஸ்ட்ரைவிங், எமிலினா என்னன்னா ஸ்ட்ரைவிங், கடுமையான முயற்சி, ஹார்ட் எஃபர்ட், போராடி முயலுகிறவள், விடாமுயற்சியாக இருக்கிறவள், கடும் முயற்சி எடுக்கிறவள், களவாய சொன்னா சொல்லு, நீ சொல்லலைன்னா சொல்லு. என்னன்னா நான் பொய் சொல்கிறேன்னால நீங்கள் டெஸ்ட் பண்ணி பார்க்கணும். என்னுடைய பேருக்கு நீங்கள் இப்போ வீட்டில் போய் தேடலாம். இப்போ தான் இருக்குது தானே, அதுக்கு என்ன பேருமா? சட்டு பீட்டியா, சாட் பீட்டி, ஜட்ஜியா, அப்பா வேண்டாமா, ஏதோ ஒரு பீட்டி, ரைட். ஸோ நீங்கள் தேடி பாருங்கள், இது உண்மை தானா, இப்படி இந்த மனுஷியுடைய பேர் எமிலி, அது உண்மை தானா, இல்லாட்டி இந்த அம்மா ரீல் சுற்றுதா அப்படின்னு பார்க்கணும், ரைட். அடுத்தது வந்து பாடுபட்டு போராடுகிற மனுஷி, ஆர்வமுடன் போராடுகிற மனுஷி, சிறந்து விளங்க வேண்டும் என்பதற்காக கடும் முயற்சி எடுக்கிற ஒரு மனுஷி. அப்புறம் இமுலேட்டிங், அதாவது மாதிரியாக எதையாகிலும் ஒன்றை பார்த்து ஒருவரை பார்த்து அது போல செயல்படுகிற ஒரு மனுஷி. ஆமாம், குறைஞ்சிட்டே இருக்குது. மாதிரியாக, இதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். மாதிரியாக நான் வேதாகமத்தில் ஒருவரை பார்த்து இந்த நபரை போல
அவ்வளோதான். வெற்றி, அதாவது வெற்றி கிடைக்கும் வரைக்கும் செயல்படுற ஒரு ஆள். அதாவது யாரை பார்ப்பாங்கன்னா வேதாகமத்திலேயோ அல்லது பூமியில் யார் மாதிரி இருக்கணும்னு அவ பார்ப்பாங்கன்னா ஒரு நல்ல சாட்சி பெற்ற, நல்ல புகழ் பெற்ற, ஒரு வெற்றியால் வாழ்கிற ஒருவரை பார்த்து இவங்களை மாதிரி ஆகணும் அப்படின்னு பார்க்குற ஒரு ஆள். சத்தம் குறைஞ்சிட்டு ப்ரிசர்வேஷன். இது வந்து இந்த பெர்சிவரன்ஸ், இதை வந்து ஒரு ஒரு 40 வருஷத்துக்கு முன்னே ஒரு வெள்ளைக்கார அம்மா என்னை பார்த்துட்டு சொல்லிட்டு போனாங்க. அப்போ எனக்கு தெரியாது அது என்னது. அவங்க இங்கிலீஷ் வேறு, அமெரிக்கன் இங்கிலீஷ் எனக்கு புரியலை. ஆனால் எனக்கு அந்த வேர்ட் மட்டும் பெர்சிவரன்ஸ்ன்ட்டு. அப்போ இந்த ஜிடிபிடி ஒன்றும் கிடையாது, தேடி பார்க்குறதுக்கு இது என்னதுன்னு எனக்கு தெரியாது. ரொம்ப நாள் கழித்து தான் எனக்கு தெரிஞ்சது விடாமுயற்சி. அதாவது என்ன சூழ்நிலை வந்தாலும், என்னத்தான் தடை வந்தாலும் பிடிவாதமாக அதை செய்து முடிக்கணும். அந்த தொடர்ந்து அந்த இலக்கை முடிக்கணும், அதை அடையும் வரைக்கும் விடாமல் இருக்கிறது தான் எமிலிங்கிற அர்த்தம். ஓகேயா? ரைட். இன்னொன்று வந்து ஸ்ட்ரென்த். இது வந்து ஆவிக்குரிய ஸ்ட்ரென்த். ரைட். பலம், வலிமை, உறுதி, திறமை, மன உறுதி. பாருங்கள், இந்த ஒரு பேருக்கு கொரேசுங்கிற ஒரு பேருக்கு ஏன் இந்த பேரை பற்றி சொல்கிறேன்னா, உன்னை பேர் சொல்லி அழைத்த தேவன். ஆபிரகாமோட பேர் நல்லா இல்லை, ஆபிராம். உடனே பேர் மாற்றினாரா இல்லையா? ஆபிராம். சாராவோட பேர் நல்லா இல்லைன்னா அதுக்கு ஒரு ப்ராஃபட்டிக்கலாக சொல்கிறாரு. யாக்கோபு எத்தன் ஏமாற்றுக்காரன், ஆனால் அவனுக்கு ஒரு பேர் வைக்கிறார். என்னது? இஸ்ரவேல். அந்த இஸ்ரவேல் என்ற பேர் வைக்கும் பொழுது என்ன சொல்லி வைக்கிறாரு? நீ மனிதரோடும் தேவனோடும் போராடி ஜெயித்தார். அப்போ எனக்கும் கொஞ்சம் யாக்கோபோட பேர் கரெக்டாக தான் இருக்குல்ல, போராடி ஜெயிக்கிறவன். இப்போ இஸ்ரவேல் அப்படி தானே, முழு உலகமே அதை செத்தும் பொழுது அது என்ன செய்யுது? விடாமுயற்சியாய் போராடி இன்று வரைக்கும் செய்துட்டுருக்குறாங்க. சரியா? அப்போ ஸ்ட்ரென்த். அடுத்தது வந்து ரிசைலன்ஸ், மீள்திறன் கொண்டவள். மீள்திறன் கொண்டவள்னா மீண்டும், அதாவது எத்தனை தரம் தான் அமித்தி உள்ள இந்த பெலூன், காற்று ஊதுல பெலூன் இருக்குல்ல, இல்லாட்டி பால் இருக்குல்ல, பாலை வந்து அப்படி தண்ணி கூட அமுத்துனா அது என்ன பண்ணும்? அந்த மாதிரி என்ன தான் யார் தான் கழுத்தை பிடிச்சி தலையை பிடிச்சி அழுத்தி அவமானத்தை, நிந்தை, தப்பாக பேசி என்னத்தை பண்ணி அழுத்தினாலும் அது என்ன பண்ணுமா? மீள்திறன், மீண்டும் எழும்பும். சவால்களை எதிர்கொண்டு உறுதியாக நின்று, அதாவது அதை எவ்வளோ பெரிய அடி விழுந்தாலும் மீண்டும் எழுந்து சாதிக்கும் உறுதி கொண்டது தானா இந்த எமிலிங்கிற பெயர். புரியுது உங்களுக்கு? எனக்கே இவ்வளோ நாளும் தெரியாது போக. இந்த அடிக்கடி வாங்கின பிறகு தான் ஏண்டான்னா இப்போ என் பேருக்கு ஏற்ற மாதிரி வாங்கியிருக்கு சொல்லுவாங்கள்ல, பேருக்கேற்ற. ஆமாம். ஸோ ஒரு பேர் உங்களுக்கு ஸ்பிரிச்சுவல் கூப்பிடுறாரா? இப்போ எனக்கு வந்து ஸ்பிரிச்சுவலி பேர் வந்து டெபோரா. ரைட். அதை நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா அதில் ஆவிக்குரிய அர்த்தம் என்னது? டெபோரானா பிசி லைக் பி. தேனி. தேனி என்னைக்காவது சும்மா இருந்திருக்கா? சுற்றி சுற்றி தேனை தேடுது. யாருக்காக? அதான் குடிக்குது, நம்ம தானே குடிக்கிறோம். அவ்வளோ. சரி. அடுத்தது மன உளைச்சலில், நல்ல கவனிங்க, மன உளைச்சலில் நல்ல பாடத்தை கற்றுக்கிட்டு மீண்டும் திரும்பும் தன்மை உடையது தான் இந்த பேருக்கு. ஆமாவா இல்லையா? ஆமாம். நிறைய மன உளைச்சல் வரும், போராட்டம் வரும், இனி ஊழியம் செய்ய மாட்டேன், வரமாட்டேன், போக மாட்டேன், காய்ச்சி பூச்சி கீச்சு நல்லா கத்திட்டு அப்புறம் என்ன செய்யுது? உள்ள வரைக்கும் போகிறது. அந்த கையை எவ்வளோ பிசாசு சில நீட்ட கை இருக்குல்ல, அவன் என்ன செய்வான்? பெரிய விரலில் தூங்குறவங்களாம் எலும்புங்க, விரலில் கீழே போட்டு 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 உள்ளே தள்ளி இனி இல்லை, இனி எலும்ப மாட்டான். இனி அவன் நினைப்பான் உள்ளே வச்சுட்டோம், அடியில் போட்டு வச்சுட்டோன்னு அவன் கையை எடுப்பான். பாருங்களேன், அவன் கையை எடுக்கிறதுக்குள்ளே இது என்ன செய்யும்? பந்து மேலே வந்துடும். அந்த மாதிரி தான் நானும் நீக்கிறோம். ரைட். ஸோ அப்படி. அடுத்தது புதிய நம்பிக்கை உடைய ஒரு கேரக்டர். சரியா? போதுமா? இதோட இன்னும் 2-3 இருக்குது, சொல்ல முடிச்சிடறேன். டிலிஜென்ஸ். எமிலினா என்ன அர்த்தம்? டிலிஜென்ஸ் அப்படின்னா என்னது? கஷ்டப்பட்டு உழைக்கிற ஒரு ஆள். கஷ்டப்பட்டு கவனமாக பெண்ணுக்குண்டி கூட பார்த்தீங்கல்ல, இது கொஞ்சம் அங்கங்கே இருந்தால் கூட இல்லை, கவனமாக கடினமாக உழைக்கிற ஒரு ஆள். ஆமாவா இல்லையா? அர்ப்பணிப்புடன், பொறுப்புடன், ஊக்கமாக, சுறுசுறுப்புடன்
வேலை செய்கிற ஒரு நபர். என்னங்க, நானே கஷ்டத்தில் இவ்வளோ சத்தமாக பேசுகிறேன், ஒரு ஆமாம் சொல்கிறதுக்கு சிங் சாங்கினது ஆமாம் இல்லை அந்த மாதிரி இன்றைக்கி ஆமாம் போடுறதுக்காக வந்திருக்கிறீங்க, ரைட்? ஓகே. அடுத்தது இண்டஸ்ட்ரியல், அதாவது தொழிற்சாலை போல உழைப்பாளி. தொழிற்சாலை செல்லலாம் பாருங்களேன், சீசன் வந்துருச்சுன்னா என்ன பண்ணுவாங்க? 24 ஹவர்ஸும் தொழிற்சாலை திறந்துருவாங்கல்ல, அந்த மாதிரி தான். ஒரு விஷன் வந்துட்டால் என்ன பண்ணுவாங்க? 24 ஹவர்ஸும். ஆமாம், உழைப்பாளி. அது சும்மா உழைப்பாளி கிடையாது. எப்படி உழைப்பாளியா? கடின உழைப்பாளி. அடுத்ததாக 9வது டிட்டர்மினேஷன், உறுதியான தீர்மானம். எடுத்தது தான் துணிவு. அடுத்தது நிர்ணயம், ஒரு காரியத்தை நிர்ணயம் பண்ணிட்டா இதை செய்யணும் அப்படின்னு சொன்னால் அதை செய்து முடிக்க வரையிலும் விடாமுயற்சியாக இருப்பது. கடைசியாக ஆம்பிஷன், குறிக்கோள், ஒரு லட்சியம். ஆகவே அது ஒரு உயர்ந்த எண்ணமாக இருக்கும். ஒரு நாளும் தீய எண்ணமாக இருக்காது. உயர்ந்த எண்ணம், அந்த உயர்ந்த எண்ணத்தை செய்து முடிக்கும் வரை விடுவதில்லை. ஸோ பாருங்கள், நான் அதை நேற்று பார்க்கும் பொழுது இந்த ஒரு பேருக்கு இத்தனை அர்த்தம். இந்த ஒரு எமிலிங்கிற ஒரு பேருக்கு இத்தனை அர்த்தத்தை நானே பார்த்துட்டு பாருங்கள். அப்போது பரிசுத்த வேதாகமத்தில் அவர் சொல்கிறாரு, நான் உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன். எப்படி அழைத்தாரா? அப்போ நீங்கள் விசுவாசிக்கணும். ஏசாயா 45 சொல்கிறாரு, எப்போ பெயர் சொல்லி அழைத்தாராம்? 150 ஆண்டுகளுக்கு முன்பதாகவே. இன்னொன்று சொல்கிறாரு, உன்னை நான் எப்படி தெரிந்து கொண்டேன் என்றால் உலக தோற்றத்திற்கு முன். நல்ல கவனிங்க, நானும் நீங்களும் சும்மா சாதாரணமாக ஏதோ பிறந்தோம், அம்மா அப்பா ஏதோ ஒரு பேரை வச்சாங்க, அப்படி கிடையாது, ரைட்? அதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு அர்த்தம் இருக்கிறது. ஒரு பேர் வைக்கும் பொழுது ஓல்ட் டெஸ்ட்மெண்ட்டில் பேர் வைக்கிறதே ஒரு பெரிய அர்த்தத்தோடு தான் வச்சாங்க. ஒரு நாளும் அந்த பாருங்கள், அந்த அவ யாருடைய மனைவி இக்கப்போத்துன்னு பேர் வைக்கிறா, பெலிஸ் பிடிப்பட்டுட்டாங்க. ஃபினிகாஸ்டன் யார்? அந்த பெலிஸ் பிடிப்பட்டு போன உடனே 1 சாமுவேல் 5:6 இருக்குது. அந்த உடன்படிக்கை பெட்டி பிடிப்பட்டது அப்படின்னு சொன்ன உடனே ஏலியனுடைய மருமகள் அவள் இக்கப்போத் அப்படின்னு சொல்லி அந்த பிள்ளைக்கு பேர் வைக்கிறா. ஏன்னா உடன்படிக்கை பெட்டி பெலிஸ்கிட்ட போயிருது, இவங்களுக்கு குழந்தை கிடச்சிருது. அவை அந்த குழந்தைக்கு எப்படி பேர் வைக்கிறான்னா, இஸ்ரவேலை விட்டு மகிமை போயிடுச்சு. அப்படின்னா என்னதுன்னா, அவர்கள் எப்பொழுதும் தேவனுடைய திட்டத்துக்கு ஏற்ற விதமாக பேர் வச்சாங்க. இப்போ நோவாங்கிற பேர் வச்சாங்கல்ல, நோவாங்கிற பேர் என்னன்னா, இவன் எங்களை ஆறுதல் படுத்துவான். அதான் நோவாவுடைய பேர். ஏன்னா அதை குறித்து வேறு யாருக்காவது ஏதாவது எக்ஸ்ட்ரா தெரியுமா? நோவான்னா இவன் எங்களுக்கு ஒரு சமாதானத்தை கொண்டு வருவான், கம்ஃபர்ட், வில் கம்ஃபர்ட். அதுதான். அப்போ 500 வருஷத்துக்கு முன்னே அவங்க அப்பா பேர் வச்சுருக்காங்க. 500 வருஷத்துக்கு முன்னே அவங்க அப்பாவுக்கு தெரியுமா, 500 வருஷத்துக்கு பிறகு ஒரு புரளயம் ஊரே அழியும், ஊரில் உலகமே அழியும்னு தெரியுமா? 500 வருஷத்துக்கு முன்னே. இப்போ உங்களுக்கு புரியுதா? ஒரு பேர் வைக்கும் பொழுது அது பின்னாடி எவ்வளோ பெரிய ஒரு அர்த்தம் இருக்கிறது. சும்மா சிலரெல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா, இப்போ இந்த நடிகையுடைய பேர், அந்த நடிகையின் பேர், இந்த நடிகருடைய பேர், பிள்ளைகளுக்கும் அதுதான் இஷ்டம். நான் கூட தான் கேட்டேன், என்ன என் பேர் இப்படி வச்சுக்கேன்னா, எங்கள் வீட்டில் எல்லாருமே ராயல் நேம் தான். எங்கள் அக்கா பேர் விக்டோரியா, அண்ணன் பேர் எட்வர்ட், தங்கச்சி பேர் ஹெலன், மார்க்ரெட், எல்லாம் குயின் விக்டோரியா ஃபேமிலியோட பேர் தான். கடைசியில் நான் நேற்று தேடி பார்க்குறேன், எமிலிங்கிற பேர் ஒரு பிரின்சஸ் தான். அப்போ எங்கள் அப்பா நல்லா குடிச்சிட்டு சாயங்காலத்தில் நாங்கள் ராயல் ஃபேமிலின்னு அடிச்சுக்கிடுவாங்க. நல்ல காலையில் சொல்ல மாட்டாங்க, காலையில் நல்லா தான் போவாங்க, பைபிள்லாம் வாசிச்சுட்டு பாக்கெட்டில் இந்த மெண்டிஸ்னு ஒரு பாட்டில், அந்த காலத்தில் சின்ன பாட்டில் ஒன்று இருக்கும், அதை பாக்கெட்டில் வச்சுட்டு போயிட்டு வரும்போது ராயலாக தான் வருவார். வந்துட்டு நாங்கள் ஜெயராஜ் நாடார் குடும்பம், அதில் வேறு என்ன சொல்லிடுவாங்கன்னா, குயின் விக்டோரியா குடும்பத்தை சேர்த்துக்கிடுவாங்க. நான் போய் சொல்லுவேன், சும்மா கிடங்க, ஒன்றும் கூட கிடையாது, பேர் வச்சுருக்காங்க. பார்த்தா பாருங்களேன், அவங்க வச்ச பேரை ராஜ குடும்பம். ஆனால் நம்ம ராஜ குடும்பம் அதே இருக்கும். மைண்ட் ஃபுல்லாக என்னது? தரித்திரமும் வறுமையும். ஐயோயோ ஏங்க நல்ல சட்டை இருந்தால் கூட உடுத்த மாட்டோம், உங்களுக்கு தெரியுமா?
ஆக்சுவலி இன்றைக்கி நான் வந்து சாரியெல்லாம் அயன் பண்ணி வச்சுட்டேன், நல்ல சாரியோடு. பட் நான் இன்னொரு இதுக்கு போகிறதுனால ஓகே பரவாயில்ல. இல்லவே இல்லை, நான் மட்டும் சாரியை உடுத்திட்டு வந்திருந்தா நான் யாரோ நீங்கள் யாரோன்னு இருந்திருக்கும். ஒருத்தர் கூட என்னோடய மேட்ச் ஆகிருக்க மாட்டீங்க. மேட்ச் ஆகணும் இல்லை? தாயோட பிள்ளை மேட்ச் ஆகுமா இல்லையா? ஆமாம். இப்போ எவ்வளோ தூரம் மேட்சாக இருக்கீங்கன்னு தெரியலை. ஸோ நம்ம வந்து இந்த பாரத்தை வந்து தூக்கிக்கிட்டு எனக்கு தரித்திரம், எனக்கு வறுமை, எனக்கு கஷ்டம், என்னை யாரும் பார்க்குறதில்ல, என்னை தேடுறதில்லை, என்ன சொல்லுங்களேன், கொஞ்சம் பாட்டு கொஞ்சம் பாடுங்களேன். அந்த பூல் ஏன்னா இந்த இன்னும் சிங்களத்தில் சொல்லுவாங்க பூல் ஹோரா கரை, ஏன்னா பூல் ஹோரா கரைந்தேன்னு அவன் இதில் தூக்கிட்டு போயிருப்பான். ஏன்னா ஆமாம், சிங்களத்தில் வந்து பூல்னால் என்னது, பூசணிக்காய். ஒருத்தர் பூசணிக்காவை கழுவெடுத்து தோளில் வச்சுட்டு போயிடுவாங்க போல இருக்கு. அப்புறம் தேடி பார்த்தா மம்மன் என்ன பார்த்தா அந்த பூசணிக்காவுடைய அந்த மேலே இருக்கிறது சாம்பல் வந்து இதில் சாம்பல் பூசணி. கரெக்டு, சாம்பல் பூசணி. அவர் இதை தூக்கிக்கிட்டு போயிருக்கிறாரு. நாமளும் அந்த மாதிரி தான் சாம்பல் பூசணி. சொல்லுங்கள் எல்லோரும் என்ன பூசணிக்கிட்டு போகிறோம்? ஆமாம். ஐயோ என் பிள்ளை இப்படி இருக்கிறோம், ஐயோ எனக்கு வரலை, அவங்களுக்குன்னா எல்லாம் வருது, அவங்களும் விசாரிக்கிறாங்க, என்னையும் சொல்லுங்களே, பாடுங்களேப்பா. நீங்கள் பாடின பாட்டு கோரஸை தான் நான் பாடுறேன். ஆமாம், முழு நாள் வேலை. நானே தான் அரிசியை கழுவி வைக்கணும், நானே தான் கஞ்சியை வடிக்கணும், நானே தான் கழுவணும், நான் தான் பாய விரிக்கணும், நான் தான் சாப்பாடையும் போட்டு, நான் தான் ஊட்டி விட்டு, நான் தான் பிளேட்டை கழுவி வச்சு. சொல்லுங்களேன், பூலோரா மாதிரி, பூசணிக்காய் திருடை மாதிரி. அப்புறம் இங்கே வந்து என்ன சொல்கிறது, கவலையெல்லாம் நான் வச்சுட்டேன் சிஸ்டர், நான் நல்லா இருக்கேன் சிஸ்டர், விவிங்கிறது இங்கே இருக்கும். பூசணிக்காய் சாம்பல் இங்கே இருக்கும், சாம்பல் பூசணி. ஸோ இன்றைக்கி வந்து சாம்பல் பூசணி என்ன செய்யணும், வரும். அதுக்கு இங்கே இருக்கிறதுக்கு ஹாப்பியாக இருக்கும். ஏன்னா இங்கே வேறு இங்கே இருக்குது, சாஞ்சிக்கிட்டு மேலே இருந்துக்கிட்டு. நீங்கள் பாருங்களேன், எப்பயும் நம்மளை பற்றி குறை பேசுகிறதுனா நல்லா இருக்குது, பார்த்துருக்கீங்களா? என்னை யாரும் இது உடஞ்சிடக்கூடாது, உடஞ்சா நான் குளித்த மாதிரி தான். ஐயோ எனக்கு யாருமே இல்லை சிஸ்டர். எல்லோரும் இருப்பாங்க வீட்டில், அடுத்த ரூமில் இந்த ரூமில் எல்லாம் இருப்பாங்க. ஆனால் எனக்கு நான் ஒருத்தருமே இல்லை, என்னை யாருமே கேட்குறதே இல்லை, என்னை வந்து பார்க்குறதே இல்லை சிஸ்டர். சொல்லுங்களேப்பா, 2-3 எல்லாருக்கும் கொடுப்பாங்க, எனக்கு மட்டும் ஒன்றும் கொடுக்க மாட்டாங்க. வெளியூருக்கு போனால் சாக்லேட் அள்ளி அவங்க கொடுப்பாங்க, எனக்கு ஒன்றும் கூட சுயங்கம் கூட கொடுக்க மாட்டாங்க, சப்பி சப்பி துப்புறதுக்கு. புகழோரா பூசணிக்காய் கல்லே, நாங்களே யார்? ஆமாம். ஆனால் சொல்லிடுறது என்னது, நான் 4 மணிக்கு எழும்பி கர்த்தருடைய பாதத்தில் என் வார்த்தை வைத்து விட்டேன். இங்கே என்ன இருக்கும்? சாம்பல் பூசணியுடைய அடையாளம் இருக்கும். இன்றைக்கி நாங்கள் ஒரு காரியம் செய்ய வேண்டும். எப்பெல்லாம் போராட்டம் வருதா கர்த்தர் மேல் வைத்து விடுவோம். ஏனென்றால் இந்த ஒரு கோரேஸ் என்கிறவன் புறஜாதியன், பெர்சியக்காரன். அவரையே 150 வருஷத்துக்கு முன்னே ஒரு தீர்க்கதரிசிக்கிட்ட சொல்கிறாரு, உன்னை பேர் சொல்லி நான் அழைச்சிருக்கேன், நீ என்னது பேர் சொல்லி 45 என்ன காற்றுக்கு அது பறந்துருச்சு. ஆமாம், அதை சொல்கிறாரு. அதில் கூட 1லேருந்து பாருங்கள், கர்த்தராக அந்த 1லேருந்துல 44:26 வாசிக்கிறேன். இது கொஞ்சம் கவனமாக கேளுங்க. இன்றைக்கி கோரேஸுடைய காலத்தில் தான் இருக்கிறோம், ரைட்? ஒரு கோரேஸ் எப்படி பபிலோனில் இருந்த பொழுது பெர்சியா ராஜா எப்படி இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ரீபில்டுக்காக உதவி செய்தான், ரைட்? அதில் எப்படி இருக்குதுன்னா 26லேருந்து, நான் என் ஊழியக்காரரின் வார்த்தைகளை நிலைப்படுத்தி என் ஸ்தானாதிபதிகளின் ஆலோசனை நிறைவேற்றி குடியேறுவாய் என்று எருசலேமுக்கும் கட்டப்படுவீர்கள் என்று யூதாவின் பட்டணங்களுக்கும் சொல்லி அவைகளின் பாழான ஸ்தலங்களை எடுப்பிப்பவர். ஆமென். நான் ஆழத்தை நோக்கி வற்றிப்போ என்றும் உன் நதிகளை வெட்டாந்தரையாக்குவேன் என்றும் சொல்வேன். கோரேசை குறித்து உங்க பேர் சொல்லுங்க, அந்த இடத்துல எம்எல்ஏ குறித்து சொல்லுங்க. இன்னும் நிறைய பேர் சொல்லலை, நீங்கள் சொல்லுங்க. உங்க பேர் நல்லா சொல்லுங்க, உங்க பேர் அடிச்சு சொல்லுங்க. எம்எல்ஏ குறித்து அவன் என் மேய்ப்பன். எம்எல்ஏ எருசலேமை நோக்கி நீ கட்டப்படு என்றும் தேவாலயத்தை நோக்கி நீ அசிபாரப்படு என்றும் சொல்லி தேவனுக்கு பிரியமானதையெல்லாம் நிறைவேற்றுவாள். நானும் நீங்களும் எதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம்? எங்கள் பேர் என்ன தெரியுமா? தேவனுக்கு பிரியமானது செய்வோம், மனுஷனுக்கு கிடையாது. புரியுதா? மனுஷன்
1000 சொல்லட்டும், 1000 விதமாக உங்களை குறித்து பேசட்டும். இந்த கொஞ்ச நாளையில பேசின பேச்சுக்கு அளவே இருக்காது. ஆனால் ஒரு காரியம் எனக்கு ஆண்டவர் கிருபை கொடுத்தாரு. என்னென்னா, லாஸ்ட் மந்த்தில் ஏப்ரல்லேருந்து திடீர்னு எனக்குள்ளே வந்து அதாவது ரோமர் 8 இருக்குல்ல, ரோமர் 8 நான் இன்றைக்கி ஃபுல்லாக வாசிக்கணும்னு நினச்சேன். வாசித்தா நீங்கள் இங்கே தான் இருக்க வேண்டி வரும், வேண்டாம் நீங்கள் வீட்டில் வாசிங்க. ஆக்கினை தீர்ப்பு இல்லை. யாருக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை? எங்களுக்கு இல்லை, இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்களுக்கு, பாவ அறிக்கை செய்தவர்களுக்கு. அப்போ நான் என் தலையை சொல்லுவேன், ஆக்கினை தீர்ப்பு இல்லை. இப்படி சொல்லிக்கிட்டே இருந்தேன். ஏன் சொன்னேன்னு எனக்கே தெரியாது. ஆக்கினை தீர்ப்பு எனக்கு இல்லை. ஆகவே என்னுடைய ஆக்கினை, சொல்லுங்க ஆக்கினை. இந்த ஆக்கினைனா நான் முந்தி கேட்டிருக்கேன், இந்த பிள்ளையோட ஒரே ஆக்கினைப்பாங்க, பார்த்துருக்கீங்களா? சில அந்த காலத்தில் கேட்டிருக்கேன். ஆக்கினைனா பொண்ணு. அப்போ எனக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை. இந்த ஆக்கினை தீர்ப்பை சிலுவையிலே கிறிஸ்து இயேசு தம்முடைய சரீரத்திலே பாவத்தையும் சாபத்தையும் வியாதியையும் சுமந்து விட்டார். இப்போ இந்த ஆக்கினை தீர்ப்பு எங்கே இருக்குது? சிலுவையில், இயேசுவின் மீது, இயேசுடைய சரீரத்தில். ரைட்? அப்போ அங்கே இருக்கணும். இது எங்கே இருக்கணும்? சிலுவையின் மேல் இருக்கணும். இது எங்கே இருக்கக்கூடாது? எங்கே இருக்கக்கூடாது. அப்போ எனக்கே தெரியாது. இதை சொல்லி 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 இருந்துட்டு அந்த சொல்லி முடிக்கிற நேரம் எனக்கு இந்த பலவீனம் உண்டாகி விட்டது. இந்த பலவீனம் உண்டாகின உடனே நான் அது உண்டாகிறதுக்கு 2 நாளைக்கு முன்ன வரைக்கும் பேசலை. அதாவது எனக்கு வந்து கொஞ்சம் ஏதாவது ஒரு எதுவும் ஒழுங்காக இல்லைன்னா பேசி தீர்த்துடணும். அதில் ஒரு 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 இது வந்து என்னுடைய பேருக்கு கரெக்டு என்னென்னா பிடிவாதம். என்னென்னா அதை அப்போவே செஞ்சு முடிச்சிடும். அப்படி ஒரு குணம் எனக்கு இருக்குது. ஸோ நான் வந்து நான் போயிட்டு வந்த வாகனம் வந்து பிரேக் டவுன் ஆகிடுச்சிது. ஒரு இடத்துல 3 hours, இன்னொரு இடத்துல. ஆனால் நான் வந்து இப்படி தான் உட்காந்துருந்தேன். ஏன் பிரேக் டவுன் ஆச்சு, எதுக்கு ஆச்சு, இன்னும் அது கேட்டிருப்பேன். கேட்கவே இல்லை. ஆனால் தண்ணி, வெளிமல் என்னெல்லாம் குடிக்கணுமோ ஊரில் இருக்காங்க. அந்த அவிசா வேலையில் என்னது அந்த கித்துள் வேலையில் குடிச்சு பேசலை. ஸோ நான் வீட்டுக்கு வந்தும் நான் வந்து டயர்டாக இருக்குது, பேசலை. எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. எனக்கு சுகவீனம் ஆகியும் 5 நாள் வரையும் ஹாஸ்பிட்டலும் இதுமா இருந்து கூட ஏன், எதுக்கு, ஏன் எனக்கு வரணும், நான் ஏன் இப்படி இருக்கணும், ஒரு வார்த்தை கேட்கவே இல்லை. எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. ஆண்டவர் என்னை முன்னவே ரெடி பண்ணிட்டேன். எப்படின்னா, இப்படி ஒரு பாதையில் நீ போகணும், உனக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை, அதனால் நீ பயப்படாது. ஆனால் ஒன்று மட்டும் நான் சொல்லிகிட்டு இருந்தேன், இருளுக்கும் வெளிச்சத்துக்கும் சம்பந்தம் ஏது. அப்படி ஒரு வசனம் இருக்கா? ஆமாம். இன்னொன்று என்ன இருக்குது? இருளுக்கும் விசுவாசிக்கும் அவிசுவாசிக்கும் சம்பந்தம் ஏது. ஆமாம், ஒளிக்கும் இருளுக்கும் சம்பந்தம் ஏது. இன்னொன்று அந்நிய நுகத்திற்கும் இதுக்கும் அவன் சம்பந்தம் இல்லை. அப்போ மட்டும் நான் சொன்னேன், ஆண்டவரே நீர் எனக்குள்ளே தான் இருக்கிறீர், எனக்குள்ளே தான் இருக்கிறார், எனக்குள்ளே தான் அவர் இருக்கிறார் வைங்க. இயேசு எனக்குள்ளே இருக்கிறார், வெளிச்சம் எனக்குள்ளே இருக்கிறது. இருக்கா இல்லை? எத்தனை பேர் சொல்லுங்கள் இயேசு எனக்குள்ளே இருக்கிறார்? இருக்கார்ல. அவர் எப்படி இருக்கிறார்? வார்த்தையாக இருக்கிறார், வெளிச்சமாக இருக்கிறார். இல்லை, அப்பவும் நாங்கள் புசிக்கும் பொழுது அவர் சரீரமாக இருக்கிறார். நான் கேட்டேன், எனக்குள்ளே தானே இருக்கீங்க, இவ்வளோ தான் கேட்டேன். என்ன இதெல்லாம் கேட்கல, என் உள்ளே தானே இருக்கீங்க, வெளிச்சம் தானே நீங்கள், வெளிச்சம் தானே. அப்போ எப்படி இருளுக்கு உள்ள இடம் கிடச்சிது? இருக்க முடியாது இல்லையா? கழுதையும் குதிரையும் ஒன்றா ஓடையில. அதில் இருள் இருந்தால் வெளிச்சம் போயிடணும், வெளிச்சம் இருந்தால் இருள் போயிடணும். இப்போ நான் கேட்டேன், நீங்களே டிசைட் பண்ணிக்கிடுங்க. இப்போ யார்கிட்ட விட்டுட்டு இந்த பிரச்சனையை? ஆண்டவர் நீங்கள் இருக்கிறீங்களா இல்லை இருள் இருக்கா? ரைட்? ரெண்டும் ஒன்றா இருக்க இயலாது, இருக்க முடியாது. அப்படி தானே வேதம் சொல்லுது. எனக்கு பயந்து பார்த்துட்ருக்கீங்க. ஒளிக்கும் இருளுக்கும் சம்பந்தமே கிடையாது. அப்படின்னா பாவத்துக்கும் நீதிக்கும் இல்லை, அக்கிரமத்துக்கும் அநீதிக்கும் சம்பந்தமே கிடையாது. வியாதிக்கும் சுகத்துக்கும் சம்பந்தமே கிடையாது. தரித்திரத்துக்கும் ஐஸ்வர்யத்துக்கும் சம்பந்தமே கிடையாது. அப்போது வியாதி என்கிற இருளுக்கும் நீர் உள்ளே உட்கார்ந்து கொண்டிருக்க வெளிச்சத்துக்கும் சம்பந்தமே இல்லை. அவ்வளோதான் சொன்னேன். டெய்லி ராத்திரி சொல்லிகிட்டே இருப்பேன், நீங்கள் எனக்குள்ளே இருக்கீங்க வெளிச்சமாய், ஆக இருளுக்கு சம்பந்தம் இல்லை. போய் தானே ஆகணும், விரட்டவே தேவையில்லை. ஏன்?
இந்த லைட்டெல்லாம் போட்டோன்னு என்ன போச்சுது? அப்படி தான் போச்சு. நீங்கள் எல்லாரும் ஜெபம் பண்ணினீங்க, ஊரே உலகையும் 5 கண்டமே ஜெபம் பண்ணிச்சு. ஜெபித்தாலும் நாம் விசுவாசிக்க வேண்டும். நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். அப்போது தான் நான் யோசித்தேன், நானும் நீங்களும் பிரச்சனைகள் வரும் பொழுது, கஷ்டங்கள் வரும் பொழுது வார்த்தையை எடுத்து உள்ளே வைத்து நாங்கள் என்ன செய்யணும்? அதை விசுவாசிக்கும் பொழுது விசுவாசம் பலிக்கும், விசுவாசம் பலிக்கும். ஸோ அதை நான் இந்த நாட்களிலே பார்த்தேன். அதனால் இந்த பூல் ஒரா மாதிரி பூசணி திருடை மாதிரி, இந்த சாம்பு பூசணிக்காய் திருடை மாதிரி இனிமேல் என்ன செய்ய வேணாம்? பாரத்தெல்லாம் வச்சுக்கிட்டு இதை பற்றியே பேச வேணாம். என்னது? இதை பற்றியே பேச வேணாம். ஐயோ எனக்கு கஷ்டமாக இருக்குது, இடுப்பு வலிக்குது, கால் வலிக்குது, கண்ணெல்லாம் குடையுது, காலெல்லாம் சொல்லுங்களேன், முதுகெல்லாம் குடையுது, சொல்லுங்களேன், தூங்க முடியலை, கேஸ், ஓ என்ன சாப்பிட்டாலும் கேஸ், சொல்லுங்களேன், எவ்வளோ காசு வந்தாலும் இருக்க மாட்டேங்குது, இந்த பிள்ளையால் தொல்லை. அதை பற்றி பேசுகிறதுக்கு இல்லை, அதை பற்றி பேசுகிறதுக்காக தேவன் உங்களை அழைக்கவில்லை. நல்ல ஞாபகம் வச்சுக்கொள்ளுவேன். நானும் நீங்களும் எதை பற்றி பேச வேண்டியவர்கள் என்றால் இதை பற்றி பேச வேண்டியவர்கள். இதை தான் என்னத்தை சுமக்கணும்? இதை தான் சுமக்கணும். எல்லோரும் வைங்க கழுத்தில், இனி நான் பாரத்தை சுமக்க மாட்டேன், பாரத்தை சுமப்பேன். சிலுவையில் இயேசு என் பாரத்தை சுமந்து விட்டார். சிலுவையிலே ஆக்கினை தீர்ப்பை சுமந்து விட்டார். நான் பாவம் செஞ்சுருக்கேன் தான், நான் மட்டும் சொல்லலை, எல்லாம் 100% நல்லதுன்னு சொல்ல மாட்டேன், எங்கேயாவது இருக்கும். ஆனால் அவர் சுமந்து விட்டார். நான் இப்பொழுது யாராக இருக்கிறேன்? ஒரு விசுவாசியாய், ஒரு பரிசுத்தமானாய், ஒரு நீதிமானாய், ஆசீர்வதிக்கப்பட்டவளாய் இருக்கிறேன். அதை தான் நானும் நீங்களும் பேசும்படி அழைக்கப்பட்டிருக்கிறோம். பெற்ற இல்லையா, பஞ்சம் வரப்போகுதான், கரண்ட் இருக்காதா, என்னது? வாயே திறக்காதீங்க. நான் திறக்கவே இல்லை. எல்லாரும் வெயில்னு சொல்லும்போது, ஆமாம் நல்ல வேலை எங்களுக்கு நிறைய மரம் இருக்குது, 5 வருஷத்துக்கு முன்னே மரம் நட சொன்னார், இப்போ தான் எனக்கு தெரியுது ஏன் மரம் நட சொன்னார்ன்னு. அவ்வளோ நிழலாக இருக்குது, ரைட்? ஸோ அதனால் பைபிளில் தான் சொல்லிட்டாரு, சூரியன் ரத்தமாய் மாறும், அப்படியா இருக்கும் இப்படியா இருக்குன்னு சொல்லிட்டாருல்ல. இல்லை புதுசாக இவங்களா சொல்லணும்? நாம் இவர்கள் சொல்லுவதை பேசும்படி அழைக்கவில்லை. வேதம் என்ன சொல்லுகிறதோ, இருளில் அவர் வெளிச்சமாய் இருப்பார், வனாந்திரத்தில் அவர் வயல் நிலமாய் இருப்பார், இல்லாதவைகளை இருக்கிறது போல் அழைக்கிற தேவன். எப்படிப்பட்ட தேவன்? இல்லாதவைகளை இருக்கிறது போல் அழைக்கிற தேவன். இல்லையா? இங்கே இருக்கா? இதை சொல்லி அலையுங்கள், அது மட்டும்தான், ரைட்? நம் இன்றைக்கு வசனம் பெயர் சொல்லி அழைக்கிறார். பெயர் சொல்லி இல்லை, ஆபிரகாமுக்கு பிள்ளையே இல்லை. ஆபிரகாம் என்னதான்? ஜாதிகளின் தகப்பன் அழைக்கிறார். இல்லை, சாராள் என்றால் என்னது? ஜாதிகளின் தாய். இல்லை, ஒரு என்ன சொல்லணும், பூச்சிப்புழு கூட இல்லை. ஆனால் எப்படி கூப்பிடுறாரு? ஜாதிகளின். அப்போ நானும் நீங்களும் பேர் சொல்லி அழைக்கப்பட்டிருக்கிறோம். எப்படி என்றால் இல்லாதவைகளை இருக்கிறது போல அழைக்கும்படி. எனக்கும் எந்த ஒரு பேருக்கே இன்னும் நான் தேடி பார்த்துருக்கலாம், டைம் இல்லை. நீங்கள் வேணால் தேடி பார்த்து எனக்கு அனுப்பி விடுங்க, உங்கள் பேருக்கு இப்படியெல்லாம் இருக்குது. எந்த பேருக்கு இத்தனை அர்த்தம் இருக்குதுண்ணா? அடோனாய், எல்ஷடாய், ஜெகோவா சபவா, ஜெகோவா ரஃபா, ஜெகோவா ஷம்மா, ஜெகோவா ஷாலோ, எல் எலியோன், எல்ஷடாய், 1000 நாமங்கள். அந்த பாட்டு தான். ஏகோவா தேவனுக்கு 1000 நாமங்கள். 1000 நாமங்கள். எத்தனை நாமங்கள்? 1000 நாமங்கள். இந்த ஒரு பேர், என்னுடைய ஒரு பேருக்கு இவ்வளோ பெரிய அர்த்தம் இருக்கிறது என்றால், ஆமாம் தானே நீங்கள் சொன்னீங்க எல்லாரும், விடாமுயற்சி, போராடி ஜெயிக்கிறவன். அப்போ என்னுடைய பேருக்கு, சாதாரணமாக மாம்சமான என்னுடைய பேருக்கு இவ்வளோ அர்த்தம் இருக்குதென்றால், யெகோவா தேவனுக்கு எத்தனை பெயர் இருக்கிறது. அந்த பெயரை சொல்லி நீங்கள் அழையுங்கள். அவர் என்னையும் உங்களை பேர் சொல்லி அழைத்திருக்கிறார். அவர் என்ன தெரியுமா சொல்றாரு? ஏன் பேரை சொல்லி கூப்பிடு, சும்மா இருக்காத, என் பேரை சொல்லி கூப்பிடு. அந்த பேருக்கு ஏற்ற விதமான பதிலை நான் தருவேன். நீ அடோனாய் என்றால் அதற்கேற்ற பெயரை தருவேன். எல்ஷடாய் என்றால் அதற்கேற்ற பெயரை தருவேன். எல் ரோய் என்றால் அதற்கேற்ற பெயரை தருவேன். அந்த பெயரை தருகிற நம்முடைய தேவன் நமக்கு உண்டு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவன் நல்லவர், தேவன் நன்மை செய்கிறவராய் இருக்கிறார். அவருடைய நன்மை பெரிதுதான் இருக்கிறது. இப்பொழுது நாம் அவருடைய பெயரை சொல்லி கூப்பிட போகிறோம். அந்த பெயர் இப்பொழுது உங்களுக்கும் எனக்கும் பலிக்கும். அந்த பெயர் இப்பொழுது ஆம் என்றும் ஆமென் என்றும் சொல்லும். ஒவ்வொரு பேரும் நான் இந்த
ரெக்கார்டில் கூட நீங்கள் போடலாம். அந்த பாடல் என்ன, யெகோவா தேவனுக்கு 1000 நாமங்கள். எத்தனை நாமங்கள்? சொல்லிக்கிட்டே இருங்க. வேறு ஒரு நாமத்தையும் சொல்ல வேண்டாம். அந்த நாமத்தை உச்சரித்து கொண்டே இருங்கள். என்னை பேர் சொல்லி அழைத்த தேவனே, நான் இப்பொழுது உண்மை பேர் சொல்லி அழைக்க போகிறேன். உங்க பேரை நான் கூப்பிட போகிறேன். ஷாலோம் என்றால் என்ன வரும்? ஷம்மா என்றால் என்ன வரும்? எல் ஷடாய். பாருங்க, எல்லாருக்கும் தெரியுது அர்த்தங்கள். ஹல்லேலூயா. அப்படி என்றால் இன்று முதல் என்ன செய்வோம்? அவர் பேரை சொல்லி சொல்லி நடக்கும் பொழுதும் எழுப்பும் பொழுதும் வேலை செய்யும் பொழுதும் சொல்லிக்கொண்டே இருப்போம் அவருடைய பேரை. அவரே நம்முடைய ஜெகோவா ஜாயரே. என்னது ஜெகோவா ஜாயரே? எல்லாம் பார்த்துக்கிடுவாரு. ஏதாவது பிரச்சனை வந்தால் என்ன சொல்லணும்? என்ன செய்ய போயிடணும் தெரியலையோ இல்லை, என்ன சொல்லணும்? ஜெகோவா ஜாயரே பார்த்து கொள்வார். உங்கள் மனம் எப்படி இருக்கணும்? இந்த மாதிரி சூம்பி போய் கிடக்கணும். அமைதியை தூங்குனது, அது பாட்டுக்கு தூங்கணும். அது இது பாருங்க, மைண்ட் தலைன்னு வச்சது இந்த பிரெயின். இது என்ன செய்யணும்? இருதயம் இதை என்ன செய்யணும்? இதை என்ன செய்யணும்? இதை கழுத்தில் வச்சுக்கிட்டு இல்லை, இதை கழுத்தில் வச்சுக்கினா இது போயிடும். உங்களுக்கு எதை வைக்க வேணும்? சமாதானத்தை வைக்கணுமா? பாரத்தை வைக்கணுமா? துக்கத்தை வைக்கணுமா? சந்தோஷத்தை வைக்கணுமா? கஷ்டத்தை வைக்கணுமா? இல்லாட்டி இளைப்பாறுதலை வைக்கணும்? நீங்கள் தீர்மானிங்க. ரைட்? நீங்கள் தீர்மானித்தால் அது பலிக்கும். நீங்கள் நினைக்க வேணாம், நான் இதை வச்சுக்கிட்டே இருப்பேன். ஆண்டவர் வந்து மெதுவாக வந்து, அப்பா பிள்ளை ரொம்ப கஷ்டப்பட்டு நீ இந்த வெளியில் தூக்கிக்கிட்டு இருக்கிற, நான் தூக்குறேன். அவர் என்ன திரும்ப சொன்னார்? வருத்தப்பட்டு பாரம் சுமப்பவர்களே, ஆமாம், வருத்தப்பட்டு சாம்பல் பூசணியை தூக்கி கொண்டிருக்கிறவர்களே எல்லாரும் பூசணியை வைத்து விடுங்கள். இன்னைக்கு வச்சுட்டு போகிறோம். பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுங்க. உன்னை எதிர்காலத்தை குறித்து கவலைப்படாத, கர்த்தர் பார்த்துக்கொள்ளும். ஆமென். ஹல்லேலூயா. நான் உங்கள் எல்லாருக்கும் ஒரு ஜெபம் மட்டும் பண்ண போகிறேன். ரைட்? எல்லாம் ஒருவேளை கேட்டுக்கொண்டிருக்கிறவர்கள் நீங்களும் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். அந்த நாமம் உங்களுக்கு படிக்க போகுது. ரஃபா, ஷம்மா, என்னென்ன பேர்களை நீங்கள் சொல்லுகிறீர்களோ அத்தனை பேர்களும் உங்களுக்கு இப்பொழுது ஆம் என்றும் ஆமேன் என்றும் படிக்கும். ரைட்? நன்றி சொல்ல வந்த உங்களுடைய வாழ்க்கையிலே தேவன் இப்பொழுது மகிமையான காரியத்தை செய்ய போகிறார். இந்த பாடலை நாம் யாவரும் எழுந்து நின்று அந்த பாட்டோட கூட பாடலாம். அதாவது யெகோவா தேவனுக்கு 1000 நாமங்கள். வீடுகளிலே நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறவர்களும் இந்த பாடலை பாடலாம், அல்லது நீங்களே என்ன செய்யலாம்? அந்த பாடலுக்கான அர்த்தங்களை நீங்களே என்ன செய்யலாம்? அதை சொல்லிக்கொண்டே இருக்கலாம். யெகோவா தேவனுக்கு 1000 நாமங்கள் இருக்கிறது. அந்த நாமத்தை நான் சொல்லி பாடுவேன். அந்த நாமத்தை சொல்லும் பொழுது நானும் நீங்களும் இந்த நேரத்திலே கர்த்தர் செய்கிறதான ஒரு பெரிய ஒரு காரியத்தை நாங்கள் பார்க்க போகிறோம். தேங்க்யூ ஸ்பிரிட் ஆஃப் காட். ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. யெகோவா தேவனுக்கு 1000 1000 1000 1000 1000 நாமங்கள். ஹல்லேலூயா. அடோனாய், எல் ஷடாய், ஜெகோவா சமோவா, ஜெகோவா ரஃபா. எல்லாரும் கரங்களை உயர்த்தி இருக்கிற இடங்களிலே அந்த நாமத்தை சொல்லிக்கொண்டே இருப்போம். 1000 நாமங்கள். ஹல்லேலூயா. ரீபா பாபா சங்கரா ரபா கசந்தர மானியானா. நன்றி நன்றி நன்றி. ஹல்லேலூயா. Thank you Spirit of God. Thank you Spirit of God. Hallelujah. அந்த நாமங்கள் உங்களுக்கு படிக்கும். அந்த நாமங்கள் உங்கள் வீடுகளுக்கு நீங்கள் செய்கிற காரியங்களில் படிக்கும். அந்த நாமம் படிக்கும். அந்த நாமம் ஆமென்றும் ஆமென் என்றும் அது அப்படியே செய்யும், அப்படியே செய்யும். நானும் நீங்களும் பேர் சொல்லி அழைக்கப்பட்டவர்கள், பேர் சொல்லி அழைக்கப்பட்டிருக்கிறோம். அந்த அழைப்பின்படியே தேவன் இன்றைக்கு அதை பலிக்கும்படி செய்வாராக. ஆமென். Thank you Jesus. Thank you Lord. Thank you Lord.